சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் இதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு கிளம்பும்போது வழியில் ஜின்ஸும் வந்திருப்பா. ஆனால் ஹீரோ அவகிட்ட பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிச்சா எல்லாம் மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க ஒரு 3 பேர் எங்களோட ப்ராஜெக்டை நாங்கள் ஒரு ஒயினை நம்ம கம்பெனியில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒயின்னு கேள்விப்படுதான் ஹீரோயினுக்கும் அந்த அசிஸ்டன்ட் லேடிக்கும் அவங்க பண்ண அலப்பறலாம் ஞாபகம் வருது. உடனே ஹீரோயினும் அசிஸ்டன்ட் லேடி நமக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டதும் அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. வாங்க வாங்க எழுந்து போகலாம் அப்படின்னு இந்த விஷயத்தை தட்டி கழிச்சிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போகிறாங்க. இந்த 3 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, எதுக்கு இவங்க இப்படி ஒரு மாறி போகிறாங்க, ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிச்சா ஹீரோ நல்லா உயரமான ஒரு இடத்துல ஏறி நின்றுட்டு, அப்பா எவ்வளோ நாளாச்சு இந்த இடத்துக்கு வந்து ஏறி நின்று அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அடுத்த ஆளை தேடிட்டு இருக்காங்க கான்டாக்ட் போடுறதுக்கு. அப்படி ஒரு வயசான தாத்தாவை காமிக்கிறாங்க. அவரை கையில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு கடைசியாக உனக்கு என்ன ஞாபகம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நின்றுட்டு அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த வயசானவரும் யாருப்பா நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு டீமன், நீங்கள் சொன்ன உங்களோட ஆசைகள் எல்லாம் என்னால் நிறைவேற்றி தர முடியும், ஆனால் அதுக்கு பதிலாக 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நரகத்துக்கு போகணும், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உடனே அந்த தாத்தாவும் நேராக எழுந்துச்சு போய் அவங்க ஒய்ஃப்கிட்ட உட்காந்துட்டு, இவ தான் என்னோட ஒய்ஃபு, இவளுக்கு ஞாபகம் மாதிரி நோய் வந்துருச்சு, இவன் அவளோட கடைசி தருணத்தில் இருக்கா, இப்போவாது அவளுக்கு என்ன அடையாளம் தெரியும்னு பார்த்தா அவளுக்கு அடையாளம் தெரில. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அது மட்டும்தான் அவளுக்கு அடையாளம் தெரியுது. அதனால் இந்த கடைசி நேரத்துலையாவது நான் அவள் கூட இருந்தேன்னு அவளுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பாட்டியும் ஹனி எங்கே போனீங்க டார்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தாத்தாவும் நான் பக்கத்தில் தான் இருக்கேன், கண்ணை திறந்து பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டி பார்த்துட்டு நீங்கள் இல்லை நான் என் ஹஸ்பண்டை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குற ஹீரோக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஹீரோ கேட்குறான், இங்கே பாருங்கள் அவங்க உயிர் எனக்கு கொஞ்ச நேரத்தில் பிரிய போகுது, இப்போ நீங்கள் என்கிட்ட வர வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் 10 வருஷம் நீங்கள் ஹெல்ல அதாவது நரகத்தில் இருந்தால் ஆகணும், அது உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த தாத்தாவும் பரவாயில்லப்பா, இந்த நிமிஷம் அவள் கண்ணுக்கு நான் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ஹீரோவும் அவரோட ஆசையை நிறைவேற்றுறான். இப்போ அந்த பாட்டி கண்ணுக்கு ரொம்ப யங் ஸ்டேஜில் இருக்க தாத்தா தெரிகிறாரு. இதை பார்த்ததும் வந்துட்டிங்களா, இவ்வளோ நாள் என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. நான் எங்கே போனேன், எப்பவும் உன் கூட மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என் பக்கத்தில் தான் இருந்தீங்களா, ஆனால் அது எனக்கு தெரியவே இல்லை, ப்ளீஸ் நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய உயிர் பிரிஞ்சிடும், அதுக்கப்புறமும் நீங்கள் என்னை மறக்கவே கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தாத்தாவும் நான் எப்படிமா உன்னை மறப்பேன், நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. இதை பார்க்குற ஹீரோவுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. உடனே ஹீரோ அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம கண்ணிலேருந்து ஏன் தண்ணி வருது, நம்ம ஏன் ஆல்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு எப்பவும் போல அந்த கிளாக் டவர் இருக்குல்ல அது மேலே பேரி உட்காந்துக்கிறான். இந்த மனுஷங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, வெறும் 5 நிமிஷத்துக்காக அவர் ஒரு வாழ்க்கையை நரகத்துக்கு கொடுத்துருக்காரு, ஆனால் உண்மையாகவே நரகத்தை அனுபவிக்க வேண்டியவங்கெல்லாம் இங்கே ஹாயாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்க வர்றா. ஹீரோயின் கேட்குறா, என்ன இன்னைக்கு உனக்கு உன்னோட டார்கெட் முடிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா இன்னைக்கு ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியா, வா நம்ம வந்து திருடங்களை தேடி போகலாம் அப்படின்னு சொல்கிறா. பாருப்பா நீ என் வழிக்கு வந்துட்டியா, வா வா இதுதான் நான் எதிர்பார்த்தேன், வா போகலாம் அப்படின்னு ஹீரோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, ஆமாம் நாம 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறோன்னு யாருக்கெல்லாம் தெரியும், நம்மளை கொல்ல வந்த கில்லர் யாராக இருக்குன்னு யோசிக்கும் போது ஹீரோவும் ஆமாம் இல்லை நம்ம 2 பேரும் அங்கே போகிறது ஜின்ஸுக்கும் அந்த கசின் பையனுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அசிஸ்டன்ட் லேடி கிராஸ் ஆகுறாங்க. ஆமாம் இவங்களுக்கும் நம்ம எங்கே போகிறோங்கிறது தெரியும், ஒருவேளை இவங்க தான் வேறு யார்ட்டையாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறா. இல்லையே இவங்க மொழியை திருட்டு மொழியாக இருக்கே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். வா முதல்ல நம்ம அசிஸ்டன்ட் லேடியை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோனை கூட்டிகிட்டு 2 பேரும் அசிஸ்டன்ட் லேடியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க நேராக எங்கேயும் வந்து உட்காடுறாங்க. அப்போ அங்கேருந்து இன்னொருத்தர் வந்து ஏதோ பாக்ஸில் கொண்டு வந்து வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான், பாரு பாரு அவங்க வேறு ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் இல்லை இல்லை அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், அந்த ஆள் வச்சிருக்க பெட்டியில் தான் காசு இருக்குன்னு நினைக்கிறேன், அது அந்த லேடி வாங்க போகிறாங்கன்னு சொல்லும் போதே அவங்களும் வாங்கிக்கிறாங்க அந்த பெட்டியை. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஐயோ இவங்க துரோகம் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் 2 பேருமே இறங்கி வராங்க. அதுவும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வராங்க 2 பேரும். அதுக்குள்ளே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா செக்ரட்டரி லேடி இருக்காங்களே அவங்க அந்த ஆளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஐயோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சத்தம் கேட்டு அவங்க 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்த சீனே 4 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறான், ஆமாம் எனக்கு தெரியாமல் இது எப்போ நடந்தது அப்படின்னு.
அது இல்லை பாஸ், அன்னைக்கு இவங்க குடிச்சிருக்கும் போது என்னை விட்டுட்டு வான்னு அனுப்புனீங்களே, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு அன்னைக்கு நடந்தது காமிக்கிறாங்க. இவங்க தான் குடிச்சிட்டு மல்லாக்க விழுந்து கிடந்திருப்பாங்க இல்லையா, அவரும் வாங்க போகலாம் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இதை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் லேடி, நீ எவ்வளோ அக்கறையாக இருக்க, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு போதையிலே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னையிலேருந்து இவங்களுக்குள்ள கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதை இப்போ சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மூஞ்சி சுழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்டா உனக்கு இந்த வேலை அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, பாஸ் காதலிக்கிறது என்ன பெரிய தப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த லேடி கேட்குறாங்க, ஆமா நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னா நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா, எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது, ஆமாம் குவான் நீங்கள் தான் உங்கள் பவரை யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் லேடி கேட்குறாங்க. ஆமாம் என்கிட்ட பவர் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அட்டா பாவிடே நீ தான் எல்லாத்தையும் சொன்னியா அப்படின்னு ஹீரோ கோவப்பட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் மேலே. உடனே அசிஸ்டண்ட்டும், அதாவது காதலுக்குள்ளே எந்த ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாதுல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவா, ஐயோ இவங்களா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தி சொன்னாலே அவளை எங்கே அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு தெரியாதே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயின் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ லைட்லாம் ஆஃப் ஆகுது. என்னடான்னு ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோ பின்னாடி ஒரு ரோஸோடு நின்றுட்டு இருக்கான். எதை பார்த்ததும் ஹீரோயின் ஓடி போய் வேகமாக பெட்டில் போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு, ஐயோ ஏன் நீ என்கிட்ட வர பூனை மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அம்மா நான் தான் காட்டு பூனை அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்கான். 2 பேரும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு கனவு. ஹீரோ அந்த பழைய காலத்தில் ட்ரெஸ்ஸில் இருக்கான். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்போவுமே வால் பயிற்சி பண்ணுற மாதிரி ஒரு கனவு வரும் இல்லையா, அந்த பொண்ணு சில்லுவை போட்டு டாலர் போட்டு ஒரு செயின் போட்டிருக்கா. அதோட அந்த பொண்ணு பேர் சுகிம். நான் என்ன மறந்தாலும் உன்னை மட்டும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ அவகிட்ட டைலாக் பேசிட்டு இருக்கிறதோட அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். என்னதான் ஹீரோக்கு ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சாலும் அது ஃபேஸ் மட்டும் தெரியவே மாட்டுது. தூங்கி முடிச்சதுக்கு அப்புறமும் ஹீரோ இதே யோசிச்சுட்டு இதுக்கு இந்த காடஸ் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நேராக காடஸை தேடி போகிறான். அந்த காடஸும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து எழுப்பி, எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஏன் இந்த கனவு வருது, அந்த கனவுல ஒரு பொண்ணு யாரு, எல்லாமே தெரியுது, ஏன் ஃபேஸ் மட்டும் தெரிய மாட்டேது அப்படின்னு வரிசையாக கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் எத்தனை கேள்வி அப்படின்னு அவங்க கேட்க, எனக்கு உண்மையை சொல்லுங்க, நான் மனுஷனாக இருக்கும்போது நடந்த விஷயங்கள்லாம் இப்போ ஏன் எனக்கு கனவு வருது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஒருவேளை இப்போவும் நீ மனுஷனாக மாறணும்னு ஆசைப்படுறியோ என்னவோ, அப்போ நீ என்ன ஃபீலிங்ஸில் இருந்தியோ அதே ஃபீலிங்ஸை இப்போவும் நீ மறுபடி அனுபவிக்கணும்னு நினைக்கிறோ என்னமோ, அதனால தான் அப்படி ஒரு கனவு வந்திருக்கும் அப்படின்னு காடஸ் சொல்கிறாங்க. ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஆனாலும் அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறான். அப்போ அந்த காடஸ் சொல்கிறாங்க, இங்கே பாரு 2 பேர் சேரணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும், அந்த விதி யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஹீரோ ஒழுங்காக கவனிக்காமல் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோ கனவுல வர அந்த பொண்ணு யாரு, இதை எப்படி ஹீரோ கண்டுபிடிக்க போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.